ஆண்டவரிடத்துல கர்த்தருடைய பிள்ளைகள் கேளுங்க, ஆண்டவரே நான் தரித்திருக்கக்கூடிய கிருபையை தாரும், நான் அமர்ந்திருக்கக்கூடிய கிருபையை தாரும். எனக்கு இந்த சூழ்நிலையே சரியில்லை, என்னை சுற்றி இருக்கிற எல்லா சூழ்நிலையும் எனக்கு எதிராக இருக்கு, நான் என்ன பண்றது? கர்த்தர் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறார், வெகு சீக்கிரத்திலே சூழ்நிலைகள் மாறும். ஆமென் சொல்லுங்க. ஒரு 10 டைம் கையை உயர்த்தி அறிக்கை செய்யுங்க. வெகு சீக்கிரத்திலே சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுவார். என் சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுவார். என்னை கர்த்தர் நினைப்பார். என்னுடைய தேசத்தை கர்த்தர் நினைப்பார். என்னுடைய குடும்பத்தை கர்த்தர் நினைப்பார். சிறிது தூரத்திலே என் சூழ்நிலைகளை மாற்றுவதற்கு என் தேவன் வல்லவராய் இருக்கிறார். இன்னும் கொஞ்ச நாளைக்குள்ளே லீபனோன் ஆசீர்வதிக்கப்படும். அது அடர்ந்த காடாக மாறும். ஓ ஹல்லேலூயா. இன்னும் சிறிது காலம், இன்னும் சிறிது வருஷம், இன்னும் சிறிது நாட்கள் சோகத்தோட மன உடைவோட வந்திருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே கர்த்தர் உங்களுக்காக தான் பேசுறாரு. உன்னைதான் கர்த்தர் தைரியப்படுத்துகிறாரு. மகனே உன்னை கர்த்தர் தைரியப்படுத்துறாரு. மகளே உன்னை கர்த்தர் தைரியப்படுத்துறாரு. மோசேக்கு அப்படிப்பட்ட ஒரு காலம் உண்டானால் உனக்கும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உண்டு. ஆனால் மோசேயை நினைத்த கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உன்னையும் நான் நினைப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கரங்களை தட்டி, கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்கள்.